அன்புமிகு பேரவைத் தலைவரே, எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவருடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று கடந்த ஆண்டு அறிவித்து அதுக்கு நிதியும் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு என்பதை அப்போ அவர் மயிலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போ அவருக்கு தெரியாது. ஆனால் அது அறிவித்து இப்போ நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை வழங்கப்பட்டு அதுக்கு என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்கள் உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் தொகுதி உறுப்பினர். நந்தன் கால்வாய் திட்டம் அவர் சொன்னது போல கடந்த ஒரு 80 ஆண்டு காலமாக யாருமே எந்த ஆட்சியிலும் இந்த பணி மேற்கொள்ளவில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே நான் அமைச்சராக இருந்த போதுதான் முதல் முறையாக நந்தன் கால்வாயை தூர்வாரருக்கு நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த 8 ஆண்டுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது. இப்போது நிதி ஒதுக்குவதாக சொல்லப்பட்டார். எப்படி பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்களோ இதுவரை எந்த திட்டமும் அங்கே நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார் அவர்களே, நீங்க பேசுங்க. போன 2026 ஜனவரியில் மாண்புமிகு முதலமைச்சர் உறுப்பினர் ஏவா வேலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நந்தன் கால்வாய் திட்டம் என்பது நம்முடைய சிவகுமார் சொன்னதை போல அதற்காக முதலாக முயற்சி எடுத்தவர் அண்ணன் ஏஜி அவர்கள் தான். இதுதான் உண்மையும் கூட. அப்பொழுது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாயத்துடைய அமைச்சராகவே அவர் இருந்தவர். அண்ணன் கலைஞர் அமைச்சரவையில் நீண்ட நெடிய காலமாக அது வேண்டும் என்று கேட்ட காலம் உண்டு. அவர்கள் சொன்னதை போல் தூர்வாருவதற்கெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிடலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது என்ன ஒரு திட்டத்தினுடைய நோக்கமே சாத்தனூருடைய உபரி தண்ணீர், அந்த உபரி தண்ணீர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏறத்தாழ 11 ஏரிகளை நிரப்பி அங்கே விவசாயத்தை பார்த்து விட்டு அதற்கு பின்னால் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நேரடியாக வர்றது அந்த ஸ்கீமினுடைய வேலையை. ஆனால் அது இதை செய்யலை. கடைசி நேரத்தில், அதாவது குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை பலமுறை சொல்லி நானே அவரை அழைத்து கொண்டு பேசி ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தபொழுது நாமே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், அதனால் கட்டாயம் இது செய்யணும் என்று சொல்லி அதற்காக நிலையெடுப்பு வேணா காவா வெட்டினா நிலையெடுப்பணும் இல்லையா, கவர்மெண்ட்டில் ரெக்கார்டு இருக்குது இல்லையா, அதனால் நிலையெடுப்பதற்காக எங்களுடைய ஆட்சியில் அதுக்கு ஜீவோ போட்டு பணம் ஒதுக்கணும். அதுதான் வந்து நம்முடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் குறிப்பிட்டார். தலைவர்களே, நிதி ஒதுக்குனாங்க. போன ஜனவரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 2026 ஜனவரி விழுப்புரம் மாவட்ட நலத்திட்ட உதவிகளை 9 அறிவிப்பு வெளியிட்டாரு. அதெல்லாம் நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படும். எது எப்படி இருந்தாலும் பெரியவர் கோவிந்தசாமி ஐயா அவருடைய காலத்தில் இருந்து நிதி ஒதுக்கப்பட்டு ஆய்வு செய்து தூர்வாரப்பட்டதா இல்லை என்பதெல்லாம் இப்போ தமிழக வெற்றி கழக ஆட்சியில் தான் அது நிறைவு பெறப் போகிறது என்கிற அறிவிப்பை நாளை நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், யாரையும் குறை சொல்ல, நான் சொல்றது வந்து அந்த பென்ஷனர் கோயிலால ஏரி பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது விக்கிரவாண்டி தொடர்ந்து காணை ஒன்றியம், காணக்குப்பம் மற்றும் பனமலை பகுதிகள் 110 kV துணை மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டு நெடுஞ்சாலைத்துறை மீது சாலை ஊர்கள் இணைப்பது மட்டும் அன்றாட அவைதான். மக்கள் வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்லும் பாதைகளும் கிராம மக்கள் பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் நகரத்துக்கு கொண்டு செல்லும் முன்னேற வேண்டும் என்றால் வகையில் சாலை மேம்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய நெடுஞ்சாலை 6825 கிலோமீட்டரும், மாநில நெடுஞ்சாலை 12625 கிலோமீட்டரும், மாவட்ட முதன்மை சாலை 11994 கிலோமீட்டரும், மாவட்ட இதர அலைகள் 433531 கிலோமீட்டரும் என மொத்தம் 4 வகையாக அலைகள் உள்ளன. இவற்றில் மாவட்ட இதர சாலைகள் தான் கிராமங்களின் இணைப்பவை. ஒரு காலத்தில் கிராம சாலைகள் இருந்து இவைகள் மாவட்ட இதர சாலைகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் இவற்றில் தரம் எந்த வகையிலும் மேம்படவில்லை. மாவட்ட இதர சாலைகள் மொத்தம் 43000 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்தாலும் அவற்றை 34,000 கிலோமீட்டர் சாலை இன்னும் ஒரு முறை கூட சீரமைக்கப்படுவதில்லை. மாவட்ட இதர சாலைகள் அனைத்தும் அடுத்த 5 ஆண்டுகளில் இருவழி சாலையாக மாற்றப்பட வேண்டும். கிராம பகுதியில் கடந்த காலங்களில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட சாலைகள் கூட பாய போல சுருண்டு அளவுக்கு தான் மிகவும் மோசமாக அமைக்கப்பட்டன.
இதனால் பாதிக்கப்படுவார் கிராமப்புற மக்கள் தான். இனி வரும் காலங்களில் சாலைகள் தரமாக அமைக்கப்படுவதை உறுதி செய்ய மாவட்ட முதன்மை சாலைகள், மாவட்ட இதர சாலைகள் அமைக்கப்படும் போது அவைகள் உள்ளூர் மக்கள் கொண்ட குழுவால் சமூக தணிக்கை செய்யப்பட வேண்டும். அதன் பிறகுதான் அந்த பணிகள் தொகையை ஒப்பந்தருக்கு வழங்கப்பட வேண்டும். மாநில நெடுஞ்சாலையில் துறையில் கீழ் உள்ள சுமார் 75,000 கிலோமீட்டர் நீளமுள்ள அனைத்து வகை சாலைகளும் பராமரிக்க 17,500 சாலை பணியாளர்கள் தேவைப்படுகின்றன. இந்த நிலையில் 5,366 பேர் மட்டுமே இப்போது பணியில் உள்ளார். மீதி உள்ள 12,260 பேர் காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். சாலை ஆய்வாளர்கள் நியமனத்தில் சாலை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் வந்த 25% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு விட்டன. அந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டும். சாலை பணியாளர்கள் மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இது முக்கியமான கோரிக்கை. சென்னை வண்டலூர் முதல் மீச்சூர் வரை வெளி சுற்ற சாலை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க உரிமையை 2,525 கோடி தனியாருக்கு வழங்க வேண்டும் என்று கடந்த ஆட்சியாளர் முடிவு எடுத்தார்கள். இந்த அரசு செயல்படுத்த முடிவு செய்துள்ளது கூறப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு சுமார் 50,000 கோடி வருவாய் ஈட்டக்கூடிய வெளி வட்டார சாலை அடிமட்ட விலைக்கு தனியாருக்கு வழங்கினால் பெரு வருவாய் இழப்பு ஏற்படும். அதனால் இந்த முடிவை கைவிட்டு இந்த சாலை அரசியல் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். விளையாட்டுத்துறை சார்பாக விளையாட்டுத்துறையில் கடந்த ஆண்டு 5,772 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்நிலையில் நடப்பாண்டு கிட்டத்தட்ட 2 மடங்கு, அதாவது 1,051 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை வரவேற்கிறேன். இளைஞர்களிடம் போதை பழக்கம் ஒழிப்பதற்கான ஆயத்தமாக விளையாட்டு பயன்படுத்த வேண்டும். அதற்காக அனைத்து கிராமங்களிலும் உடனடியாக தற்காலிக விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று பாடல்மொழி தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதை ஏற்று ஊராட்சி ஒன்றியம் மற்றும் நகராட்சியில் அருகாமையில் விளையாட்டு வளாகம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருப்பதை வரவேற்கிறேன். விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்காக இவ்வளவு நடவடிக்கை எடுத்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிகளும் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளும் 700 மாணவர்களுக்கு ஒரே ஒரு உடற்கல்வி ஆசிரியர் தான் நியமிக்கப்படுவார் என்று அரசாணை பிறப்பித்திருக்கிறது. மாணவரின் விளையாட்டை திறனை மேம்படும் பாதிக்கும் இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். கிரிக்கெட் போட்டியில் வைபு சூர்வம்சி போன்ற குழந்தைகள் சாதிக்க தொடங்கியுள்ளது காலம் இது. அவர்கள் 5 வயதிலே விளையாட்டு பயிற்சி தொடங்குகிறார். இனி வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் இருந்து இதுமாதிரி போன்ற வீரர்கள் அடையாளம் கண்டு வளர்க்க வசதியாக தொடக்கப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியரை நியமிக்கப்பட வேண்டும். மாணவர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொள்ளாமல் தொடக்கப் பள்ளியில் தலா ஒரு உடற்கல்வி ஆசிரியர்களும், நடுநிலைப் பள்ளியில் உயர்நிலைப் பள்ளியிலும் தலா 2 உடற்கல்வி ஆசிரியர்களும், மேல்நிலைப் பள்ளிகளில் தலா 3 உடற்கல்வி ஆசிரியர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட குறிப்பு பணிகளுக்கான போட்டித் தேர்வு மூலம் 25 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டன. இது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இப்போது கூடுதலாக 20 காலி இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதேபோல் குறிப்பு 2 மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள பணியாளர் எண்ணிக்கை 3000 உயர்த்தப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடுறீங்க. இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. ஏற்கனவே மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை, நீதித்துறையில் இருக்கிறீங்க. அதே போல் தமிழக அரசு துறை பொது நிறுவனங்கள் உள்ளடக்கிய அமைப்புகளுக்கு ஆகியவற்றில் உள்ள மொத்த பணியிடங்கள் எத்தனை, அவற்றில் எத்தனை இடங்கள் காலியாக உள்ளன, அவை எப்போது நிரப்பப்படும் என்பதை உள்ளிட்ட விவரங்கள் அடக்கிய வெள்ளை அறிக்கை தமிழக அரசு உடனே வெளியிடப்பட வேண்டும். தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மொத்தம் உள்ள 14 உறுப்பினர் பணியிடங்கள் 8 இடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.